இப்போ ஜென் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2025 ஜனவரி இப்போ பிறக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா 3000 rupees மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஜஸ்ட் 500 rupees மட்டும் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய 25 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து வெறும் 27 lakhs தான். அதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம தொடக்கூடாது. ஸோ 35 வருஷம் அப்படியே அலோவ் பண்ணிங்கன்னா ஈவன் அட் த ரேட் ஆஃப் 13% வந்து அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இதை பார்த்த உடனே 100 வயசில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் பையன் தானே, அட்லீஸ்ட் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பண்ண முடியலன்னா உங்கள் பையனுக்கு பண்ணால் என்ன தப்பு? குழந்தை இப்போ தானே பிறந்திருக்கு, போக போக அவனுக்குன்னு ஏதாவது பண்ணிக்கலாம், வீடு நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கரெக்டான மூவா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா 20 வருஷம் ஹோம் லோன், வேர் யூ ஹேவ் மணி டு இன்வெஸ்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இந்த வருஷம் அதாவது 2025 பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே இந்த ஜென் பீட்டா கிட்ஸ் அப்படின்ற வரிசையில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? நான் ஏன் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இப்போ இருக்க இனிமேல் வரப்போகிற கிட்ஸுக்கான எக்ஸ்போஷரும் அதிகம், டெக்னாலஜி சைடு வளர்ச்சியும் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு நம்ம இப்போயே பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்லை ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு எதாவது நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா எந்த மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவங்களுக்கு கொடுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம்? இல்லை சார், ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பண்ணோன்னா பிறந்த உடனே இப்போ சொல்லுவாங்கல்ல சார், பிறந்த உடனே ஸ்கூலுக்கு வெளில போய் நின்றணும் ஸ்கூல் அப்ளிகேஷனுக்கு. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போலேருந்து பண்ணால் தானே நான் அந்த டைமில் என் குழந்தைக்குன்னு ஒரு கார்பஸ் நான் சேர்த்து வைக்க முடியும். ஸோ அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும்? கரெக்ட். இப்போ ஜென்ரேஷனை வந்து நான் வந்து ஒரு 3 ஜென்ரேஷனை நான் பிரிக்கிறேன். இன்ஃபேக்ட் 4 ஜென்ரேஷனை நம்ம எடுத்துக்கலாம். வில் டேக் 3 generation டு பி ப்ரிசைஸ். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தாத்தான்னு வச்சுக்கலாம், வேறு எங்கள் தாத்தான்னு வச்சுக்கலாம், உங்கள் தாத்தா வச்சுக்கலாம், அதுதான் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் தாத்தா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து சம்பாதிச்சு அவருடைய டே டு டே லைஃப்பை மீட் அவுட் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து கஷ்டம், பெரிய விஷயம். புரியுதுங்களா? நம்பர் 1. அப்போ வந்து என்னென்னா இன்கம் வந்து கம்மியாக தான் இருந்தது, நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஃபேமிலி வந்து அதிகமாக இருந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடையாது. ஸோ அதனால் அவங்கனாலலாம் பெருசாக வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். தெர் ஆர் ஃபியூ பீப்புள், யாருமே இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, ப்ரிடாமினன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த நெசசிட்டி அதை தாண்டி வரவே முடியல. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன், அப்பா ஜென்ரேஷன், அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் சேர்க்க முடியும். சில பேர் ஒரு வீடாவது வாங்க முடிஞ்சுது. இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனில் வந்து தே டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் எனிதிங் ஃபார் தேர் சர்வைவிங்கோ அல்லது பேரண்ட்ஸுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இன்றைக்கி இல்லை. அது வந்து முந்தின ஜென்ரேஷனில் அப்பாவே பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஜென் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2025 ஜனவரி இப்போ பிறக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவங்களுடைய நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு எதெல்லாம் வந்து லக்ஸுரியோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நெசசிட்டி ஆகிடுச்சு, அதெல்லாம் பேசிக் திங்ஸ், அது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால் அதுக்காக அவங்க திருப்பி மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நமக்கு பணமும் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வேலைக்கு அதாவது குழந்தை பிறந்த ஒன்றுலேருந்தே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சேர்க்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா, இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய இயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா எவ்வளவு கால அவகாசம் நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இணைஞ்சிருக்கும், அதுதான் வந்து ரிஸ்க்கை வந்து டிட்டர்மின் பண்ணுது. முன்னாடி குழந்தை பிறந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஓகே 5வது வந்துட்டான் 10வது வந்துட்டான் இனிமேல் படிக்க வைக்கணும், அதுக்கு ஒன்றுமே சேர்க்கலைங்கிற மாதிரி தான் வந்தது. இப்போ வந்து குழந்தை பிறக்கும் போதே சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தென் வந்து நமக்கு வி ஹாவ் அ மோர் இயர்ஸ் டு இன்வெஸ்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பாக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எதுக்கு திருப்பி ஐம் கம்மிங் பேக் டு மியூச்சுவல் ஃபண்டு. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் உடனே இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்குது, அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டு. அது வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ஒரு ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன், மோர் ஆர் லெஸ் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது.
ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக். சில ஏரியாவில் ரிட்டர்ன் கொடுத்துக்கணும், சில ஏரியாவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. அண்ட் மோர் தென் தட் வந்து பார்த்தோன்னா அது வந்து லிக்விடிட்டி இஸ் அ இஷ்யூ. அப்படின்னு இருக்கும்போது ஒரு காமன் மேன் எனிபடி கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது. வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் சென்னை ஆர் கன்னியாகுமரி ஆர் பாம்பே, எவ்ரிவேர் யூ வில் பி ட்ரீட்டட் அட் பார். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறோன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3000 rupees இன்றைக்கி வந்து எல்லாருனாலையும் சேர்க்க முடியும். அது இட்ஸ் நாட் அ பிக் மணி, புரியுதுங்களா? 3000 rupees மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஜஸ்ட்டு 500 rupees மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய 25 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து வெறும் 27 lakhs தான். அதாவது 3000 ரூபா எவ்ரி மந்த். நெக்ஸ்ட் இயர் 3500, அதுக்கு அடுத்த வருஷம் 4000. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து 27 லட்சம். அதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.39 crore அட் த ரேட் ஆஃப் 13% CAGR. அந்த 25 வருஷத்தில் வரையும் போட்டதை நெக்ஸ்ட்டு 35 இயர்ஸ்க்கு அதை நம்ம தொடக்கூடாது. ஸோ 35 வருஷம் அப்படியே அலோவ் பண்ணிங்கன்னா ஈவன் அட் த ரேட் ஆஃப் 13% வந்து அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 crores. ஓகே. ஸோ இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, இதை பார்த்த உடனே 100 வயசில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க, நான் வந்து எனக்கு வழி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா என் பையனுக்கு வழி சொல்கிறீங்க, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு கேட்டால் என் பையனுக்கு ரிட்டையர்மெண்ட்டு. சரி, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் சொன்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, புரியுதுங்களா? உங்கள் பையன் தானே, அட்லீஸ்ட் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பண்ண முடியலைன்னா உங்கள் பையனுக்கு பண்ணால் என்ன தப்பு? ஸோ வாட் இஸ் 100 crores? உடனே அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்றைக்கி 100 crore வேல்யூவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 100 crores வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 60 years from now. 60 வருஷத்தில் 100 கோடின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 100 கோடிங்கிறது அட் த ரேட் ஆஃப் 6% இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு 3.05 crores. அதே இதை வந்து 5% இன்ஃப்ளேஷன். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி வந்து 5% இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக நெக்ஸ்ட்டு 60 years இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து 5.35 crore. இன்றைக்கி வந்து 5.35 crore நல்ல அமௌண்ட்டாக இல்லையே? நல்ல அமௌண்ட் தான். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுது. அதனால் என்னென்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ணாலே அந்த ஜென் பீட்டாக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை பண்ணலாம், சேர்த்துடலாம். ஓகே சார். சார் இப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு பார்க்குறப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போது எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரியுது. இப்போது இந்த ஜென்ரேஷன் இருக்காங்களா சார், ஜென் பீட்டா அப்படின்றவங்க, நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எப்போலேருந்து சார் ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் லிட்ரஸி வைஸ்? ஏன்னா வந்து இப்போது ப்ரொஃபஷனல் எங்களோட டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜும் ஓரளவு வந்துருச்சு, கூட ப்ரொஃபஷனலும் இருக்காங்க. ஸோ அவங்க டைம்லாம் போகிறப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க நாலேஜ் பயங்கரமாக கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்கள் வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் சார் ஃபினான்ஸ் வைஸ்? இப்போ எங்கள் அப்பா நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம், நான் வந்து இப்போது உங்களை மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணணும். என் மகனுக்கு நானே ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா